வடிவேல் என்ன காமெடி ஒன்று இருக்குல்ல, யோ நீ இடிச்ச இடியிலதாய பறந்து போய் 10 அடி தூரத்தில் விழுந்துருக்கா, ஐயோ அந்த புள்ள பொழைக்குமோ பொழைக்காதோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரியே தான் நாடாளுமன்ற வாசலில் ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. பாசக எம்பி ஒருத்தரோட மண்டைய நாடாளுமன்ற வாசலில் வச்சு ராகுல் காந்தி நடுமண்டையை பொழந்துட்டாரு, ரத்தம் பொல 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 பொலன்னு ஊத்துது, இவர் ஒரு சனநாயக விரோதி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி என்ன தெரியுமா சொன்னார், உன் உருட்டையெல்லாம் வேற எங்கேயாவது போய் உருட்டா, ஏன்டா வந்து உருட்டிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் நீ உள்ள ஒன்று பண்ண பத்தியா அதை மறைக்கவே முடியாது, நீ நடத்துகிறா உன் நாடகத்தை பார்த்துக்கோ, என்ன நடந்தாலும் பார்த்துக்கோ. கொலைகேசு ஃபைல் பண்ண போகிறாங்களா சார் ராகுல் காந்தி மேலே, இவங்க என்னென்ன அந்த ஜிம்மிக்ஸ் பண்ணாங்க பார்த்துருவோமா. மதியம் நேரம் வணக்கம், இது மதியம் தர்பார், நான் தடை கோபி. ஆனால் ஐயா அமித்ஷா யோசிச்சிருப்பாரு, என்ன ரத்த காவல்லாம் வாங்குது, பரவாயில்ல எங்கள் மசோதா சக்ஸஸ், அந்த ரேஞ்சில் தான் ஐயா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த மண்டை மொத்தம் 2 பேர், ஒன்று வந்து இவர் முகேஷ் ராஜ்புத்னு சொல்லிட்டு ஒருத்தர், இன்னொருத்தர் இவர் ஐயா பிரதாப் சந்திர சாரங்கி. அவர் இந்த பிரதாப் சந்திர சாரங்கி இங்கே இவர் ஒடிசாவை சேர்ந்தவர், இவர் ஃபருக்காபாத் அந்த இடத்துலேருந்து வந்திருக்காப்புலன்னு வைங்கள. இதில் ஐயா பிரதாப் சந்திர சாரங்கி ஏற்கனவே ஒடிசாவில் சட்டமன்றத்தில் இருந்தவர் 2004 to 2014, அதுக்கப்புறம் 2019 இருக்கிறாப்புல, வரிசையாக இருக்கிறாப்புல. நல்ல நல்ல கண்ணியமான ஒரு ஆளும் கூட, அதிலெல்லாம் அவரையெல்லாம் தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஆசிரியராக இருந்திருக்காரு, ஆர்எஸ்எஸ்லையும் இருந்திருக்கிறாரு, விஹெச்பிலையும் இருந்திருக்கிறாரு, அதாவது அந்த ஒடிசாவோட விஹெச்பியோட பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு, பிஜேபியோட பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு, ஒடிசா பஜ்ரங் தள் பிரசிடெண்ட். இதெல்லாம் காரணம் இருக்குது, இல்லாமல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டு மொத்தமாக நியாயமாக பார்த்தா எதிர்கட்சி தானே உள்ள போராட்டம் பண்ணணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் எல்லாம் வித்தியாசமாக நடக்குமே. ஆளுங்கட்சி ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் எங்கே, நாடாளுமன்றத்துக்குள்ளேயே. இவங்க எங்களை தடுக்கிறாங்க, எங்களை நெருக்கிறாங்க, பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு தடவை பண்ணாங்க, இப்போ மறுபடியும் அதே வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை இப்போ ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், அதானியை தள்ளி விட்டு இவர் அமித்ஷா ஐயா உள்ளே போய் நின்னார் இல்லையா, இப்போ அமித்ஷா ஐயாவை தள்ளி விட்டு அத்தனை பேர் அவருக்கு முன்னாடி நிற்கிறாய். வேறு எதுவும் காரணம் இல்லை. அதை என்னென்ன பண்ணி ஒழிக்க முடியுமோ, அவர் பேசுறது அப்படியே திருப்பி விட முடியுமோ. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டா அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு மறந்துடுவாங்க இல்லை, அது பெருசாக தெரியாது, ஆறி போயிடும். அது ஆறி போயிட்டு அதுக்கப்புறம் யாரும் அதை தொடமாட்டாங்க. அதுதான் இவங்களோட ஒரே அசந்தான். இங்கே உள்ளே போகிறாங்க, அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரே வழி தான் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்க. உள்ள நுழையிறதுக்கு, அந்த உள்ள நுழையிறதுக்கு எம்பி தான் அவங்க, வேற யாரோ டூரிஸ்ட் கைடு ஷூட்டிங்க்கு வந்தவங்கெல்லாம் கிடையாது. எம்பி மக்கள் பிரதிநிதிகள். உள்ளே போகிறவங்கள உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி பாசக எம்பி அத்தனை பேரும் மறிச்சுக்கிட்டு நின்றுருக்கா. அங்கே ஐயா மல்லிகார்ஜுன கார்கே நின்றுருக்காரு, பிரியங்கா காந்தி அவங்க நின்றுருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அத்தனை பேர் அங்கே நின்றுருக்கா. உள்ள ஒரு கோஷத்தோட போயிருக்கா. அவங்க என்ன கேட்குறாங்க, அம்பேத்கரை நீ இப்படி பேசுனதுக்கு, அவமதிச்சதுக்கு மரியாதையை பதவி விலகு. இதுதான் கிட்டத்தட்ட, அதுதான் பதவி விலகிரு, இருக்க தகுதி இல்லை, அவரை மதிக்காத நீங்க அந்த இடத்துல எப்படி நீங்க முதல்ல உட்கார்ந்து இருக்கலாம். இதுதான் அவங்களோட என்டையர் கேள்வி. அவரை பத்தி தெரிஞ்சவன் இப்படி பேசியிருக்க மாட்டான். உண்மையில அந்த 543 பேரும், ஏன் இந்தியாவில் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும், அரசாங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவரு தான். எல்லா ஸ்டேட்லையும் அவருக்கு நீக்கமர நிறைஞ்சிருக்கார் அம்பேத்கர், சொல்லிடலாம். அப்பேற்பட்ட ஒருத்தரை அவர் ஒரு ஆளே இல்லை, அவரை எல்லாம் போயிட்டு நாங்கள் எங்கள் ஈக்குவலுக்கெல்லாம் அவர் வரமாட்டாரு, அதை தூக்கி போட்டு மிதிச்சது ஐயா அமித்ஷா. அம்பேத்கர் அப்படித்தான் தூசி மாதிரி தொடலான்னு தட்டி விழான்னு நினச்சிருக்காப்புல. ஆனால் மேலே நல்ல ஒரு பெரிய பாறாங்கல்லாம் விழுந்துருச்சு. இப்போ அந்த பாறாங்கல்ல நகர்த்துறதுக்காகத்தான் ஒட்டு மொத்தமாக அத்தனை பாசக எம்பியும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். அவ்வளோதான் விஷயம். இதில் உள்ளே போகிறப்ப மல்லிகார்ஜுன கார்கே ஐயா நின்றுருக்கார், அவரை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு வேலையும் நடந்திருக்கு, அதையும் பண்ணியிருக்காங்க. அப்படி நடந்துறப்ப தான் யாரோ ஒருத்தர் யார் தள்ளினானே தெரியல. ஆக்சுவலி அந்த கூட்டத்தில்
ப்ரொடெஸ்ட் பண்ண இடத்துல சுற்றி அவ்வளவு கேமரா இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் கேமரா, அது கேமரா ஆக்சசபிள் பண்ண முடியாத இடமா இருந்தால் பரவாயில்ல. அதில் என்ன மிஸ்ஸிங்னா, அதை எப்பயுமே எடுத்துப்பட்டு எடிட் பண்ணுவாங்க. இவங்க எடிட் பண்ணியே எடுத்திருக்காங்க எல்லாத்தையும். அவங்க போனது இருக்கு, ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க. முட்டிக்கிட்டு தான் இன்னொருத்தர் மேலே விழுந்து, அதை முகேஷ் ராஜ்புத் இருக்கார் இல்லையா, அவர் இன்னொருத்தர் மேலே விழுந்து அவருக்கு அந்த பிரதாப் சந்திர சாரங்கிக்கு மண்டை உடஞ்சி போச்சு. இதுதான் நடந்திருக்கு அங்கனுக்குள்ள, வேற எதுவுமே இல்லை. ஆனால் அவர் அடிபட்டது உண்மை. ஆனால் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டு ஐசியூவில் வச்சுருந்துருக்கார் ரெண்டு பேரையும். ஐயா இவர் இருக்கார்ல பூபேந்திர யாதவ், அவர் அப்புறம் இன்னும் 2-3 பேர். ஏன் இவர் அனுராக் தக்கூர்னு நினைக்கிறேன், அவர் கேஸே ஃபைல் பண்ண போயிட்டார். இவங்க இந்த காங்கிரஸ் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பாசக நாடாளுமன்ற வாசலில் உட்காந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா. அதுவும் ஒரு எம்பி, எதிர்கட்சி தலைவர், அவர் மேலே தூக்கி. இப்போ ஏன் இந்த மேட்டரை உள்ளே இழுக்கிறாங்கன்னு வைங்கள. ஆனால் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் இதை செய்யலை, நான் அவங்கள தள்ளணும்னு நினச்சி அவங்களுக்குள்ள தள்ளும் முள்ளு நடந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்களே WWF மாதிரி தான் அடிச்சுக்கிறாங்க நாடாளுமன்ற வாசலில் உட்காந்துட்டு. நம்ம நாட்டை நினைச்சு உலக நாடுகளில் பெருமைப்படணும் இல்லையா. எதுக்காக முதல்ல அந்த ப்ரொட்டஸ்ட், முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அம்பேத்கரை பேஸ் பண்ணி தான் ப்ரொட்டஸ்ட்டு. அதாவது அதை உள்ளே விட மாட்டேன்றாங்க, இவங்க உள்ளே போகணுன்றாங்க. எதுக்குன்னா அம்பேத்கரை பற்றி பேசுறது தப்புன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆனால் அவர் பேசுறது, அமித்ஷா பேசுறது எந்த தப்பும் இல்லை, அப்படித்தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்னதில் என்ன தப்பு? இப்போ அமித்ஷாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி தற்கொலை படம் மாதிரி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவங்க என்ன உள்ளுக்குள்ள விழுந்த தள்ள, ஏன்னா அவ்வளோ கேமராக்கு எந்த கேமராலையும் ராகுல் காந்தி தள்ளி விட்ட மாதிரி பதிவாகலை. மேபி இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா ஐயா அமித்ஷா, நான் பண்ணதை ஏஐ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஏஐ வேலை இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாச்சும் ஒரு வீடியோவை இப்போ கொண்டாந்து போடுவாங்க பாருங்க. பாருங்க ராகுல் காந்தி எவ்வளவு வெறியோட பாசக எம்பியை அட்டாக் பண்றாரு. அவர் விட்டு இருந்தா கொலையே பண்ணியிருப்பாரு. அவர் பிடிக்கிற கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு. வீடியோ கொண்டாந்து கொடுக்கலாம், சொல்ல முடியாது. அந்த வீடியோவை கொண்டாந்து கொடுத்து இதுதான் நடந்தது. அவங்க எதையுமே அவங்க சொல்றப்ப அதை நம்ம பார்த்துக்கணும். சொன்னார் இல்லையா, அவர் தப்பிக்கிறதுக்காகவும் நம்மளை கோத்துறதுக்காகவும், அதாவது காங்கிரஸை கோத்துறதுக்காகவும் பாசக தப்பிக்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த பூதாகரமா வெடிச்சு விட்டு ஃபைல் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. அதாவது சட்டசபையும் சரி நாடாளுமன்றம் சரி சண்டை போடுறதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க, சட்டசபையும் நாடாளுமன்றம். அங்கே நிறைய சம்பவங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனா இத ஜனநாயக படுகொலை, இந்த இடத்த ஜனநாயக படுகொலைன்றாங்க. எவனாச்சும் ஒருத்தர் அவ்வளவு சுத்தி ஒரு காமன் சென்ஸ், பெரிய பெரிய அறிவெல்லாம் வேண்டாம், ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவன் அந்த இடத்துல யாரையாச்சும் பிடிச்சி அடிப்பாங்களா சார்? அவங்க என்ன தெருவில் சண்டை போட்டுக்கிறவங்களா? யோசிச்சு நாடாளுமன்றத்துக்குள்ள கத்தி சண்டை போட்டுக்குவாங்க. ஏன் சில நேரங்களில் தரந்தாழ்ந்து பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அதை அந்த தரந்தாழ்ந்து பேசுறத பெருமையை எடுத்து ட்விட்டர்ல போட்டு இதை மறக்காம பாருங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஐயா ராகுல் காந்திய சாதியை பத்தி பேசுறப்ப கொண்டாந்து போட்டாங்க இல்லையா, அதை கூட நம்ம ஐயா பெரியஜி பெருமையை கொண்டாந்து எடுத்து போட்டாரு இல்லையா, பாருங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது, அதை பற்றியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இதை கொண்டாந்து முன்னாடி வச்சுப்பாங்க. ஆனால் ராகுல் காந்தி ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு இடத்துல லைட்டா தெரியாம கைப்பட்டிருந்தா கூட இதை இவங்க இப்ப பெருசாக்கிடுவாங்க. அது நடக்கும். வேணா பாருங்க, தானா போய் விழுந்து வேணும்னு இதுக்கான. ஆனா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி முன்னேற்பாட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உள்ள ரிஹர்சல் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. யாரு வாங்குறது? இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே, போலீஸ்காரங்க கைதி தப்பிக்கிறப்ப அவங்களே கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு ஏன் மண்டே சார் என்னை அடிச்சுட்டா, இவன் தான் அடிச்சா, அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்ப இதை கொண்டு இதை பேசுவாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி எவனுமே வாயை திறந்திருக்க மாட்டாங்க. இதை பத்தி அம்பேத்கரை பத்தி பேசுறப்ப அமைதியா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அநியாயத்துக்கு கடந்து அப்படியே பொங்குவாங்க கீழேந்து மேல வரைக்கும். ஆனா ஒரிஜினலா சாலிடா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் வேணும். அவங்க பிரியங்கா காந்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, இவங்க இதை திசை திருப்பறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறாங்க. அவ்வளவு இவங்க செய்யட்டும். இவங்க என்ன செஞ்சாலும் இவங்களோட எந்த திட்டமும் இனிமே இங்க எடுபடாது. இதைத்தான்
பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. மல்லிகார்ஜுனா கார்கே ஐயா ஓம் பிர்லாவுக்கு எழுதியிருக்காரு, மேலே தன்கருக்கும் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் 2 பேருக்கும் சேர்த்தாப்புலேயே கொடுத்துருப்பாங்க. தயவு செய்து இதை பாருங்க, இவங்க மிஸ்ஹேண்டில் பண்ணுறாங்க. வேணும்னே ஒரு கலவரத்தை, இல்லாத ஒரு கலவரத்தை எப்படியாச்சும் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்னைக்கு இவங்க அவங்களே வந்து காயப்படுத்திக்கிறதுக்கு கிளம்புனாங்களோ, இனிமே அடுத்தவங்களை பற்றி எப்படியெல்லாம் இவங்க செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அசால்ட்டாக பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு அதுக்கு மேலே அழகாக ஸ்டேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்க. இந்த பேண்டேடை ரொம்ப அழகாக போட்டிருக்கேன். இன்னும் சிங்கார வேலையில் வர கமல் மாதிரி கட்டு மட்டும்தான் போடல, முகமெல்லாம் அவர் ராகுல் காந்தி தங்குன்னு ஏறி மிதிச்சாருங்க, தனியாக கூட்டி போய் அடிச்சாருங்க, எல்லாம் சொன்னாலும் சொல்லுவாங்க. இது அத்தனையும் ஆனால் அருமையாக ஒரு விஷயத்தை எப்படி மிஸ்லீடு பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி. இப்போ அத்தனை பேர் அம்பேத்கர் உண்மையிலே மறக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி ஒரு சம்பவம். ஒட்டுமொத்த நாடும் இதைத்தான் பேசிகிட்டு இருக்கு. இந்த 10 வருஷத்தில் இப்படி எங்கேயாவது இவங்க எதிர்த்து பார்த்துருக்கீங்க? ஒன்று எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணும், இல்லாட்டி உள்ளுக்குள்ளே உட்காந்து அமளி பண்ணி இவங்க வெளியில் தூக்கி போடுவாங்க. ஆனால் இவங்க வெளியில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ஜாலியாக உள்ளே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வெளியில் வந்து கத்தி கூப்பாடு போட்டு ரத்த காவு வாங்குற அளவுக்கு ஆகி போயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஒரு பயம். எங்கே இதெல்லாம் பெருசாகிடுச்சுன்னா இதை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பரவிடுச்சு அப்படின்னா அதை மாற்ற முடியாது. ஏன்னா இது பொய்ன்னு ப்ரூவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் பாசக நிற்கிது. ஐயா அமித்ஷா பேசுனது அவர் பேசுனது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அதை இங்கேருந்து மாற்றி கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லா வேலையும் இன்னும் கீழ்த்தரமாக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் இவங்க செய்யத்தான் போகிறாங்க. வரக்கூடிய நாட்களில் இவங்க கிட்ட, அதாவது இவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினச்சா அவங்கள எந்நேரமும் நம்ம பார்க்கும்படி ஆக்கி விட்டுருவாங்க போல. கடைசி வரைக்கும் நமக்கு எதுவும் செய்யலாம், அவங்க பிரச்சனையே அதை கையில் வச்சுக்கணும் கடைசி வரைக்கும் அந்த பவரை. வேற எங்கேயும் நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு அவங்க மேலே முழுக்க முழுக்க கவனம் இருக்கணும். என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசுகிறத வெறும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க என்ன உங்கள் கட்சிக்காரங்களா? உங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களா? உங்க கட்சிக்காரங்களே 20 MP வரலையா இன்னைக்கு? அவங்கள போயிட்டு ஒன்றும் பண்ண முடியலையே. ஸோ இவ்வளவு தூரம் போகுது. மக்களை எவ்வளவு தூரம் முட்டாளாக்க முடியுமோ ஒரு எமோஷ்னல் த்ரெட்டு அதைத்தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இதை. ஆனால் எந்த அளவுக்கு இதுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி இவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, இப்போ வரப்போகிற கூட்டத்தொடர்களில் இதை வச்சே ஓட்டுவாங்க பாருங்களேன். இதை வச்சே இதைத்தான் செய்ய போகிறாங்க, இதைத்தான் கேட்க போகிறாங்க. நீ தான் அடிச்ச, நீ தான் அடிச்ச, நான் பார்த்தேன், சாட்சி சொல்கிறதுக்கு 1000 பேர் வந்து நிற்க போகிறான். ஆனால் ஒரு எவிடன்ஸு அடிச்சார்ல, ஒரு கேமரா, ஒரு ஃபூட்டேஜ், ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு பழியை மறுபடியும் தூக்கி போட்டு அவங்க ரொம்ப பாவப்பட்டவங்க அப்படின்ற ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் சின்சியராக உழைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். நன்றி.